இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. மின் கட்டணத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலப்பி புதுசாக யோசிச்சுட்டு வருவாங்கடா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வராங்க. கேரியர் திருடுனா அதுக்கு அரசாங்க பிரச்சனை, எங்கேயாவது ஓவர் ரோட்டில் இதுவாகிடுச்சுன்னா அதுக்கு அரசு தான் பிரச்சனை, வந்ததுலேருந்து ப்ராப்ளம். 8 கோடி பேர்னா 2 கோடி குடும்பம் இருக்குது. 2 கோடி குடும்பத்தில் 3.75 இடத்துல அதிகமாக வருது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட்டையும் நான் சொல்கிறேன். சரி, அது இன்றைக்கி தான் வருதா? இது முன்னாடி நடந்திருக்கு, கடந்த ஆட்சிலையும் நடந்திருக்கு. கடந்த ஆட்சியிலே நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் நம்ம கிளாரிட்டியாக நம்ம பேசுவோம். மின் கட்டணத்தில் எங்கே ஏறி இருக்குது அப்படின்னா, ஹியூமன் எரர் இருக்குது, டெக்னிக்கல் எரர் இருக்கும். இதுலேயே சிம் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சிம்மு மூலியமாக ஆட்டோ மெசேஜை கட் ஆஃப் போய் எல்லா ரீடிங்கும் அங்கே போயிடும் டேட்டாவாக. இது ஆல்ரெடி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இந்த இதில் அடுத்த இதுலேருந்து இதை அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த எரர்ஸும் குறையும். சோலார்லேருந்து வர கரண்ட்டை இபியில் நீ மீட்டர்ஸில் கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பே பண்ணணும். யூனிட்ஸாக கழிக்கிறதுன்றது இல்லை, 2000 ரூபாய் என்னமோ கேரளாவில் கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படி மழைநீர் சேகரிப்பு ரொம்ப கட்டாயம்னு போகிறதோ, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர்ஸ் யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டு மேலே 5 கிலோவாட் டு 10 கிலோவாட்ஸ்ன்றது மினிமம் அவங்க அஷ்யூர் பண்ணணும் வித் பேட்ரி பேக்கப். டிவிஎஸ்சி அவரை அந்த கேஸ் விஷயமா ராப்பகலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இவர் முடிச்சு கட்டுறதில்ல, தன்வினே தன்னிச்சிடும். நீ நல்லது செஞ்சுருந்தா நான் ஏன்பா உன் பின்னாடி வரப்போகிறேன்? நீ கரெக்டாக இருந்தானா நான் ஏன் எவிடன்ஸ்லாம் தேட போகிறேன்? ஊழல் பண்ணிங்க, அட்லீஸ்ட் நல்லது கொஞ்சமாவது பண்ணிங்களா? அதை பண்ணால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேர்தலுக்கு தேவைக்கு எலெக்ஷனுக்கு டைமுக்கு மட்டும் ஆளுக்கு 10,000 20,000 கொடுக்கறதுக்கு தயார் பண்ணி வச்சு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த கத்திப்புறால் ஆய்வு பண்ணார்ல, அது உடனே நம்ம அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே எப்படி ட்ரோன் பறந்துச்சு, தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தனியாருக்கு தான் ட்ரோனுக்கு நீ பர்மிஷன் வாங்கணும். இது அரசாங்க நிகழ்வு, அரசாங்கம் பண்ணுறது. இவங்களுக்கு காண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி போய் அப்படி நின்று பார்க்கறதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக மாதம் வந்துச்சு. அதுக்கு வயிறு எரியுது போல் இது. ஓகேவா? அது போய் மோர் குடித்து ஏதாவது தணிக்கணும். அதை விட்டுட்டு ட்ரோனுக்கு லைசன்ஸ் இருக்கா குழந்த மாதிரி வந்துட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வாய்ஸ் ரெக்கார்டு சீமானை பற்றி பேசுகிற நெகட்டிவிட்டி நிறைய இருந்தது. அதெல்லாம் வெளியே தான் வந்துச்சே. அப்போ கூட உன்னால் அந்த எதிர்த்து பேச முடியல. அப்போ தெரியல இவங்க 2 பேரும் ஏதோ கூட்டு கலவாணித்தனத்தில் இருக்குன்னு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ முன்னாடி மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு, இப்போ மின் கட்டணத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலப்பி புதுசாக யோசிச்சுட்டு வருவாங்கடா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வராங்க. இன்றைக்கி கேரியர் திருடுனா அதுக்கு அரசாங்க பிரச்சனை, எங்கேயாவது ஓவர் ரோட்டில் இதுவாகிடுச்சுன்னா அதுக்கு அரசு தான் பிரச்சனை, வந்ததுலேருந்து ப்ராப்ளம். இவங்க பண்ணிட்டு வந்தால் இத்தனை நாள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்டா டெவலப் பண்ணலான்னா பேச்சு வராது, இப்படிலாம் இருப்பாங்க. இப்போ கடைசியாக இப்போ வந்திருக்கிறது என்னென்னா கட்டணம். மின் கட்டணத்தில் அவங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே 3,70,000 ஹவுசஸ் மீட்டர்ஸ்க்கு. ஹவுசஸ் கிடையாது, ஹவுசஸ் நிறையா இருக்கும், மீட்டர்ஸ் கணக்கு வச்சுக்கோ சரியா? அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வீடுகள் இருக்குது? கிட்டத்தட்ட 3.7 lakhs சார். மொத்தமாக எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில்? அது எவ்வளோ நிறையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 8 கோடி பேர் இருக்காங்க. ஆமாம், சரியா? ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னு வச்சுக்கிட்டா கூட 8 கோடி பேர்னால் 2 கோடி குடும்பம் இருக்குது. 2 கோடி குடும்பத்தில் 3.75 இடத்துல அதிகமாக வருது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட்டையும் நான் சொல்கிறேன். சரி, அது இன்றைக்கி தான் வருதா? இது முன்னாடி நடந்திருக்கு, கடந்த ஆட்சிலையும் நடந்திருக்கு. கடந்த ஆட்சியிலே நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் நம்ம கிளாரிட்டியாக நம்ம பேசுவோம். செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரானவொடனே
அணில் வந்து வயரில் போச்சு செத்துச்சு, அதனால தான் மீன் வெட்டு, ஞாபகம் இருக்கா சொன்னார். ஒரு அரிய விளக்கம் அது. அதில் இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் போடுறோம், இதை பண்ணுறோன்னு எல்லாமே பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் ஊழலாட சேர்த்து பண்ணாங்கன்னு அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்போ மின் கட்டணம் மேட்டருக்கு வரும். மின் கட்டணத்தில் எங்கே ஏறி இருக்கு அப்படின்னா, நான் வந்து இன்டெப்த்தாக உள்ள அந்த விஷயத்தில் பார்க்கல. 2 விஷயம் இருக்கும். ஒன்று எரர். இப்போ சில பேர் வந்து பதிவு பண்ணுவாங்க, ஓகேவா, இங்கேருந்து மிஷினில் பண்ணுறது நோட் பண்ணுறதுன்னு இருக்க மாற்றி போடுற எரர். ஹியூமன் எரர் சொல்கிறீங்களா? ஆமாம், ஹியூமன் எரர் சொல்கிறீங்களா? இல்லை, ஹியூமன் எரர் சொல்கிறீங்களா? ஹியூமன் எரர் இருக்குது, டெக்னிக்கல் எரர் இருக்கும். இது வந்து 1 to 2% ஜென்ரலாக இருக்கும். 2 கோடிக்கு 2%னாலே 2 லட்சம். ரைட். எப்படி 2 கோடி 2 லட்சம்னாலே 2%. 1%னாலே 2 லட்சம் பேர், 2 ஜென்ரல். ஓகேவா, இதை நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் திருப்பி அவங்க கிராஸ் செக் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகேவா, 1 இது ஜென்ரல். 2வது யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரி இயருக்கு ஒரு இயருக்குன்னு அந்தந்த அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா இபி மீட்டரு, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இது போடுவாங்க. அது பேர் என்னதுன்னு சொல்லுவாங்க. நீ வந்து 5 கிலோவாட் தான் வாங்கியிருப்ப, ஆனால் நீ யூசேஜ் வந்து 10 கிலோவாட் பண்ணுவேன். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம என்னன்ற இதுக்கு எடுக்கிறோமோ அதை தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே போனால் அதுக்கு ஒரு ஃபைனுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது சொல்லி அந்த ஃபைனாக கூட அந்த சிலருக்கு இருக்கலாம். நான் வந்து அமைச்சர் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காரு. எல்லாத்தையும் மறு ஆய்வு பண்ணி திருப்பி ரீஷெட்யூல் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய புரிதலில் நான் சொல்கிற விளக்கு இந்த 2 இருக்கும். மேஜரான விஷயம். ஓகேவா, நான் பொலிட்டிக்கலாக நான் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பழைய மின்சார அதிகாரிகள் ஏற்றி விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம சொல்லலை. இந்த மேஜராக இந்த 2 இஷ்யூ இருக்குன்றது உங்களுடைய கருத்து. எரர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய இதில் வந்து மாதம் ஒரு 600 800 வரும். ஆனால் அவர் வந்து மிஷின் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் போய் என்ட்ரு பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ட்ரு பண்ணும்போது 8000 போட்டிருக்கலாம். மேபி 800 அவர் தவறுதலாக 8000 போட்டிருக்கலாம். இது சாதாரண எரர் இல்லையா தம்பி? அது நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ 800 பார்த்தாங்க வருது, நம்ம போய் கேட்கணும். இது வந்து அதிகாரிகள் சைடில் இருக்குது. இப்போ இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே பேசினாங்க. இனிமேல் வந்துலாம் ரீடிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே சிம்மு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சிம்மு மூலியமாக ஆட்டோ மெசேஜை கட் ஆஃப் போய் எல்லா ரீடிங்கும் அங்கே போயிடும் டேட்டாவாக. இது ஆல்ரெடி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இந்த இதில் அடுத்த இதுலேருந்து இதை அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த எரர்ஸும் குறையும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எதுவும் சிக்கல் இருக்கா சார்? இது இந்த நீங்கள் சொல்கிற மீட்டர் 2.5 கோடி மீட்டர் நீ ஆர்டர் எடுக்கணும், டெண்டர் மாற்றணும், அதுக்கு திருப்பி கட்டணம் யார் செலவு பண்ணுறது? மக்கள்கிட்ட போய் கேட்டால் நீ கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது. அதனால் உடனே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வரவங்களுக்கெல்லாம் முதல்ல இதை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அப்படி வரும்போது நீ புதுசாக கனெக்ஷன் எடுக்கிறதுன்றது ஒரு 100 வீடு இருக்குன்னா ஒரு 10 வீடு வந்து எப்போவுமே இந்த 5 வீடுலேருந்து 10 வீடு வந்து இந்த மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இடிக்கிறது, புதுசாக கட்டுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னா அதை மாற்றின்னு வருவாங்க ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சோன்னு இருக்கும் போது மொத்தமாக மாற்றத்துக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது சார். நம்ம அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார்ல, ரொம்ப ஒரு டேலண்டான மினிஸ்டர், ஒரு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்னன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டியும் அவர் பார்க்குறாரு, லாவையும் அவர் பார்க்குறாரு. ஸோ வெயிட்டேஜ் அவருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாவில் பெரிய ஒர்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் லான் ஆர்டர் தான் நீ வந்து ப்ரெஷரைஸ்டு. லா வந்து அட்வொகேட்ஸு, கோர்ட்டு, இது சம்மந்தப்பட்ட கேஸுகள் ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள், தமிழ்நாட்டு அரசு இப்போ மேகதாட்டு அணைக்கு கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வருமே தவிர இருக்க. இது வந்து மின்சாரத்துறைன்றது முக்கியமான டே டு டே அந்த ஆக்டிவிட்டீஸு. இப்போ அவர் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர முயற்சிட்டுருக்காருன்றது கண்குளிர நம்ம பார்க்க முடியுது. குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நம்ம வெயிட் பண்ணால் நிறைய சேஞ்சஸ் தெரியும். நான் இப்போ இந்த இதில் என்னென்னா நைட் ஓவர்லோடுக்கு தான் வந்து கன்சம்ஷன் அதிகமாகுது அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட் அமைச்சரும் கொடுத்துருக்காரு. அந்த டைமில் தான் பீக் ஹவர்ஸ்க்கு நம்ம அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் இதை பண்ணலை நான் நினைக்கிறேன். சோலார்லேருந்து வர கரண்ட்டை இபியில் நீ மீட்டர்ஸில் கழிச்சிக்கிட்டு
பேலன்ஸ் பே பண்ணணும். யூனிட்ஸாக கழிக்கிறதுன்றது இல்லை, 2000 ரூபாய் என்னமோ கேரளாவில் கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் என்னென்னா பீக் ஹவர்ஸுக்குள்ள இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு 5 கிலோவாட் இன்வெர்டர் ஸ்டோரேஜ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூபிஎஸ் வச்சு அதை நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட்டு வராது. அந்த பீக் ஹவர்ஸ்க்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதர் ஸ்டேட்டில் இல்லை, அந்த மாதிரியான சிஸ்டமும் இல்லை. ஸோ நம்ம இப்போ வரும்போது வெறும் முதல்ல சோலாருன்னு போடுறத விட சோலாரோட ஸ்டோரேஜுன்றது இப்போ மொத்தமாக போய் ஸ்டோரேஜ் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கேயே இருக்குது ஹைப்ரிட் சோலாருன்னு சொல்லுவாங்க. அதனால் சோலார்லேருந்து ப்ரொடக்ஷன் வரும், முதல்ல பேட்டரியில் பேக்கப் ஆகும், போக எக்ஸ்ட்ரா இருக்கிற யூனிட்டை நீ வீட்டு செலவுக்கு எடுத்துக்கும். திருப்பி கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா பேட்டரியிலேருந்து நீ உனக்கு யூசேஜ் போயிட்டு இருக்கும். போய் காலியானோடனே திருப்பி கரண்ட் வந்த உடனே சோலாரில் இருக்கிறது பேட்டரிக்கு ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ வர நியூ டெக்னாலஜி. இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியா எனக்கு கரெக்டாக தெரில, நான் ஒரு சோலார் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இது அப்கமிங், அப்போ தான் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தை ஒவ்வொரு வீடுகளில் இதில் நான் என்ன நினைன்னா, எப்படி மழைநீர் சேகரிப்பு ரொம்ப கட்டாயம்னு போகிறதோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர்ஸ் யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டு மேலே 5 கிலோவாட் டு 10 கிலோவாட்ஸ்ன்றது மினிமம் வந்து அவங்க அஷ்யூர் பண்ணணும் வித் பேட்ரி பேக்கப். அது எந்த வீட்டுக்கு கொடுக்கணுன்றது அவங்க முடிவு பண்ணணும். சில பேர் ஒரு போர்ஷன் வாடகை விட்டுருப்பாங்க, ஒரு விஷயம் அவங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க, அவங்க கூட யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பீக் ஹவர்ஸான யூசேஜ் அப்படியே பாதியாக குறைய வாய்ப்பு. ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ரொடக்ஷனுக்கே நிறைய நாள் லீவ் கொடுக்குற அளவுக்கு வரும். ஏன்னா இப்போ இந்த அனல் மின் நிலையங்கள் இதெல்லாம் வந்து எப்போ பார்த்தா ஹீட்லேயே இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே டைம் இந்த பீக் ஹவர்ஸ்லாம் வந்தால் பண்ண முடியலன்ற இஷ்யூஸ்லாம் இருக்கும். குறிப்பாக சம்மர் டைமில் இது பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும். ஸோ கொடுக்கும் போது அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுலையோ அதை கரெக்டாக பாதுகாக்கிறதுலையோ பிரச்சனை இருக்காது. இப்போ அது ஆச்சுன்னா அந்த நேரத்தில் திருப்பி வெளியில் ப்ரைவேட்லேருந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் சரி செய்யப்படும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப இது வந்து அதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கான்செப்ட் தான் இதுவும். பட் என்னென்னா மக்களிடம் நேரடியாக அவங்கவுங்க வீடு குறைஞ்சது இப்போ 80 லட்சம் குடும்பம் சென்னையில் இருக்குன்னா 80 லட்சம் வீடு இருக்குன்னு தான் அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு 40 லட்சம் வீடு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் வந்து ஒரே போர்ஷன் 3-4 போர்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடுங்களில் மேலே சோலாருன்றதை கட்டாயமாக்குறது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறாங்க. இது வரைக்கும் கமர்ஷியலுக்கு இருக்குது. கமர்ஷியலாக நீ அப்ரூவல் வாங்குறனா மேலே சோலார் போடுறதுன்னு சிஸ்டம் இருக்குது. ஹவுஸுக்கும் சோலார் கொண்டு வரணுன்றதே ரூலாக கொண்டு வரணும். அதுக்கு சப்சிடிஸும் கொடுக்கணும். ஆமாம், இப்போ 1 கோடி வீட்டுக்கு நாளைக்கு நம்ம போட்டால் கூட ஒரு 30,000 ரூபாய் சப்சிடி கொடுத்தாங்கன்னா 30,000 கோடி செலவாகும். செலவு இவ்வளோதான் இருக்கு. அதை ஒரே நாள் போடாமல் அடுத்தடுத்தது கூட பிரிக்கலாம். முதல்ல சென்னையில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா சென்னைக்கு தான் கரண்ட் அதிகமாக கன்சப்ஷன் ஆகுது, வெளியிலேருந்து வர ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது நம்ம அந்த நீ பெரிய பெரிய டவர் லைன் வர்றதை பார்த்துருப்பேன், ஓவர் ஹெட்னு சொல்லி. அந்த ஓவர் ஹெட் லைனில் கிட்டத்தட்ட 25% 35% லாஸ் ஆகும். ஏன்னா கரண்ட் அங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது 10,000 மெகாவாட்னா சென்னைக்கு வந்து சேரும் போது 7,000 8,000 மெகாவாட் தான் சேரும். ஏன்னா மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இருக்காது. அது எல்லாத்துலேயுமே இதுதான் டிசின்றது. இது கொஞ்சம் குறைவு. டிசி கரண்ட் கன்சப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லாஸ் வந்து கம்மி. ஆனால் டிசிக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அதிகம். இப்போ நம்ம ஒரு வயர் மேலே போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணுறது வந்து ஏசி கரண்ட்டு நமக்கு. ஆனால் இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம் 10 ரூபா ஆகுது அப்படின்னா டிசி கரண்ட்டுக்கு செலவு பண்ணுறது அந்த மின்மாற்றி இதை மாற்றி எல்லாம் அமைக்கணும்னா 50 ரூபா செலவாகும், 5 மடங்கு மேலே. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்போவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இதுவாகவும் தான் கொண்டு வரும். கொண்டு வர இந்த விஷயத்தில் இந்த அங்கேருந்து கடத்திட்டு வரோம் இல்லையா, இந்த கடத்திட்டு வர லாஸ் இங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த 20-30% வந்து பாதி 15% சேவ்னா கிட்டத்தட்ட 1000 மெகாவாட்டுன்றது சேவ் ஆகும். ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகிற விஷயம். அமைச்சர் இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் ஐஐடிலையும் போய் டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி கொண்டு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நடக்கும் பொறுத்தது. ரைட் சார். பல விஷயங்கள் சூப்பராக இந்த
இந்த எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக சார் இந்த கவர்மெண்ட் உங்களை இந்த விஷயத்தில் ஒரு அட்வைசராக எடுத்துக்கணும். நம்மளே எல்லா பேர் விடுவா அடுத்தது வா பார்ப்போம். என்னுடைய கருத்து சார், என் தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணனை பற்றி பேசாமலே இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பேசணும். டிவிஎஸ்சி வந்து அவரை அந்த கேஸ் விஷயமா ராப்பகலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இவர் வந்து முடிச்சு கட்டுறதுக்கு முடிச்சு கட்டதில்ல, தன்வினை தன்னிச்சிடும். நீ நல்லது செஞ்சுருந்தா நான் ஏன்பா உன் பின்னாடி வரப்போகிறேன்? நீ கரெக்டாக இருந்தானா நான் ஏன் எவிடன்ஸ்லாம் தேட போகிறேன்? நீ கரெக்டாக இல்லை, எவிடன்ஸ் கிடைக்கிது போகணும், அவ்வளோதான். இது இந்த படி வாங்கல் செந்தில் பாலா அப்படிலாம் இல்லை. நீ கரெக்டாக நியாயமாக நடந்துக்கோ. பிரச்சனை என்ன? நீ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், ஊழல் பண்ணீங்க, அட்லீஸ்ட் நல்லது கொஞ்சமாவது பண்ணீங்களா? அதுவும் பண்ணல. அது பண்ணால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேர்தலுக்கு தேவைக்கு எலெக்ஷனுக்கு டைமுக்கு மட்டும் ஆளுக்கு 10,000 20,000 கொடுக்கறதுக்கு தயார் பண்ணி வச்சு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இப்போ கோயம்புத்தூர் தெருக்கில் நின்னார்ல, அங்கேயும் அந்த பணப்பட்டுவாட பிரச்சனை, அது அந்த கேஸையும் இப்போ தூசி தட்டுறாங்களாம். இப்படி தொடர்ந்து எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே இருக்காங்க சார் இவருக்கு. தலைவர் அதான் சொல்லலாம், அவ்வளோ வெட்ட வெளிச்சமாக பண்ண ஆள் இல்லை, கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக அனுபவிக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியாது. இவர் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம அண்ணாச்சி அனிதா அண்ணாச்சி இருக்கார்ல, அவர் வாய் மூடவே மாட்டார் சார். அவரு படாத பாடுபடுத்திட்டாங்களா, உங்களுக்கு அவ்வளோ செஞ்சோம் படாத பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. என்ன படாத பாடுபடுத்திட்டாங்களா இவங்களை? தாவிகாக்கு ஓட்டு போட்டதே உங்களுக்கு படாத பாடம். அப்போ யாருக்கு என்னதான் பண்ணணும்? உங்களுக்கு போட்டிருந்தா என்ன, அவங்களுக்கு போட்டேன்ன? முதல்ல உங்களுக்கு போட்டதுனால மக்கள் 5 வருஷமாக படாத பாடுபட்டதுனால தான் இப்போ மாற்றி போட்டாங்க. அதை மேபி அவர் மாற்றி கூட சொல்லியிருக்கலாம், மறந்து போய் சொல்லலாம். அதனால தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தான் நம்ம சொல்லணுமே தவிர இது இந்த டைரக்ஷன் இல்லை. இன்னொன்று கூட பார்த்தேன், எம்ஜிஆருக்கு கம்பேர் பண்ணி அவருக்கு கையிலேருந்து கொடுத்தாரு, இவர் என்ன 100 ரூபா கொடுத்தாரான்னு. இப்போ பாரு, என்ட்ரா இதுன்னு ஒரு மீம்ஸ் இருக்கும் எப்போ பார்த்தாலும். இப்போ டிவிக்கு எல்லோரும் இறங்கிடுவாங்க, இதை கட் பண்ணிவிட்டு அவர் அப்போத்துலேருந்து என்னென்னலாம் பண்ணாருன்னு வீடியோ இப்போ வர ஆரம்பிக்கும். ஆமாம், அதை போய் பார்த்துட்டு அது பேச சொல்லி இப்போ என்ன பண்ண வேண்டியது? இப்போ இவங்களுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணுன்னே இல்லை. இப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, பழைய படத்துலலாம் வந்து எக்ஸாம்பிள் பலசாலி 2 பலசாலிக்கு வா நீயும் நானும் மோதிக்கலான்னா, ஒருத்தர் ரொம்ப தைரியமாக உங்ககிட்ட மோதுற அளவுக்கு இல்லை, என்கிட்ட இருக்க வேலை செய்கிறவனே மோதுவான், என் கீழே இருக்கவனே உங்ககிட்ட என் கீழே இருக்கவனே உன்னெல்லாம் ஹேண்டில் பண்ணுவானே. அந்த மாதிரி வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுருவாங்க. இவங்க கூட பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. ஏதோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு அந்த பொண்ணை வேறு கூட்டு பார்த்து வச்சு இந்த டிவி கையில் அந்த போய் உக்காந்துச்சு அந்த பொண்ணு என்ன அதெல்லாம் வச்சுருந்தா இன்னும் பேச வேண்டியதாகுது. அதுவே உன்னால் முடியல. என்னது இப்போ நீ என்ன சொல்ல, அதிமுகலேருந்து வரவன் நீ வந்து திமுகலேருந்து வரணும் கூட வச்சுக்கிறீங்க, கடைசியில் பேசுறதெல்லாம் திமுகக்கு. என்னடா கடமும் ஒன்றுமே புரியலடா. அவன் இப்படி தான் 5 வருஷம் இப்படியே தான் பேசிக்கிட்டு போட்டோம். நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம பேசுவோம் சார். அதே மாதிரி அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அந்த கத்திப்புறால் ஆய்வு பண்ணார்ல, அது உடனே நம்ம அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே எப்படி ட்ரோன் பறந்துச்சு, தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எந்த விளக்கத்துக்கு அவர் சொல்கிறார்? யார் சொன்னது? இது அதிமுகன்னு பொதுவாக பேர் கூட சொல்கிறது பயப்படுறானுங்க. இப்போ பேரை சொன்னால் அவங்கள வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக அதிமுகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி சொன்னாரா, வேறு இடம் இப்போ பற்றி பேசினா அந்த ஒரு மனுஷன் தான் பேசணும், மற்றவங்க எதிர்த்து கூட பேச மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ரியாலிட்டி சரியா? ஒரு விஷயம் என்னென்னா, தனியாருக்கு தான் ட்ரோனுக்கு நீ பர்மிஷன் வாங்கணும். இது அரசாங்க நிகழ்வு, அரசாங்கம் பண்ணுறது. இப்போ மோடி வராரு, மோடிக்கு பாதுகாப்புக்கு அங்கே ட்ரோன் பறக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பேஜுக்கு வித் நாலேஜ்னா, அது பர்மிஷன் அங்கே ஆஃபீஸர்ஸ் லெவலில் நடக்கும். என்னது அது இருக்கா இல்லையான்னு கேட்டு தான் அதை அறிக்கை விட்ருக்கலாம். இவங்க என்னது கேட்டாச்சும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீ அதை பறக்கும் போது சிக்னல் இஷ்யூ வரும். அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் இந்த சிக்னல் வந்து கிராஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது நடக்கும். அதனால் முன்கூட்டியே அதுக்கான அப்ரூவல் வாங்காமல் அதை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு காண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி போய் அப்படி நின்று பார்க்கறதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக மாதம் வந்துச்சு. அதுக்கு வயிறு எரியுது போல் இது. ஓகேவா? அது போய் மோர் குடித்து ஏதாவது தணிக்கணும். அதை விட்டுட்டு ட்ரோனுக்கு லைசன்ஸ் இருக்கா குழந்த மாதிரி வந்துட்டாங்க. என்ன இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 17 வயசு குழந்தை ஓட்டினா அடம் பிடிக்கும்ல, என்ன லைசன்ஸ் இருக்குதா? மீச மலைக்காத பையன் 18-19,000 ரூபாய் லைசன்ஸ் வச்சுருப்பான். ஆனால் கேட்டால் அவனுக்கு லைசன்ஸ் இருக்கிறதா அப்படின்னு இவனு ஏன்னா கேட்க கூட மாட்டாங்க. இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இவங்க பண்ணுறது அறிவாளியாக கேட்குறதா நினைப்போ. அறிவாளி விடு, அறிவாளியாக கேட்டவனுங்களாம் சம்பளம் கொடுக்கலாம் தெரியுமா? அதிமுகவில் என்ன சம்பளம் கொடுக்கல? ஆமாம், ஐடி விங்குன்னு வேலை செஞ்சாங்க. ஐடி விங்குன்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியை வச்சு
தேர்தல் கமிஷனுக்கு இவன் தேர்தலில் இவனை ஒரு குரூப் வச்சு வேலை செஞ்சாங்களே, அவங்க யாருக்குமே சம்பளம் கொடுக்கலையா 3 மாதம். அதுலேயும் ஏமாத்து வேலையா? அதான் சொல்கிறேன். அதான் எடப்பாடி அப்பேற்பட்டதுண்டா, உனக்கு உழைச்சா அவருக்கே நீ ஜெயிக்கணும்னு உழைச்சா கூட உனக்கு குத்திட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு போக பாரு. அதாவது நான் இது வந்து அந்த மக்களுக்கு வந்து நான் தவறாக புரிஞ்சிக்கூடாதுன்றதுனால டிஸ்க்ளைமர் போட்டே சொல்கிறேன். அந்த சமுதாய மக்களின் தலைவராக அவர் போற்றப்படுற மாதிரி காமிக்கிறாங்க, ஓகேவா? அதனால இதை நான் பதிவு பண்ணுறேன். இவர் செய்கிற இந்த எல்லா நெகட்டிவுமே அதே சமுதாயத்தை தான் போய் சேரும் அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல அவரை சமுதாயத்தினுடைய தலைவர் மாதிரி காமிக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ண நிறுத்திடுங்க. பல நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க, இவங்களாம் கண்டுக்காமல் விடுங்க. ஏன்னா அது இன்டைரக்டாக கடைசியில் எட்ட பண்ண ரேஞ்சுக்கு தான் பேச போகிறாங்க, ஓகேவா? அது நம்ம ஏன் இந்த இதில் இருந்து ஒரு நல்ல சமூகம், நல்ல பறந்து விரிந்தது, மோர் ஃபார்வர்டு கம்யூனிட்டி இப்படி இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி ஆள் பின்னாடி போய் சுற்றிட்டு இவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏன் நம்மளை இறக்கிக்கிட்டு இந்த மனுஷனெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருங்கன்ற. உங்களை நிறைய இடத்துல தாவேகா ஜெயிச்சிருக்கு தம்பி. நான் சொல்கிறது இப்போவும் அந்த இப்போ எதிர்கட்சி தலை பொசிஷன் தாவேக்கால ஜெயிச்சதுன்னா எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கான், இல்லை யாரோ ஒருத்தர் மினிஸ்டராக வர்றாரு, செங்கோட்டை இந்த மாதிரி தான். இங்கே வந்து இவர் சிஎம் கேண்டிடேட்டுன்னு இருக்கார்ல, ஸோ தன் இதில் இருந்து இப்போ இனிமேல் ஜென்மத்துக்கு அவர் ஆக முடியாது, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரெல்லாம் கழிச்சு கட்டிட்டு நல்ல லீடர்ஸ் யாராக இருந்தால் அவங்க பின்னாடி போங்க, தாவேக்காக்கு நல்லா பண்ணுறாங்களா ஆதரிங்க, இதை பண்ணிவிட்டு போங்க. அதை விட்டுட்டு இந்த பண்ணும்போது நான் அவர் இன்னும் கனவுலே கண்டிருப்பார், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். அவர் சொல்லி முடிஞ்சு 6 மாதம் 3 மாதம் ஆகிப்போச்சு. இனிமேல் வாழ்க்கையில் அவர் எந்திரிக்க முடியாது, எழுதி வச்சுக்க சொல்லுங்கள், சரியா? ஸோ தேவையில்லாமல் அதை நம்பாமல் வேறு ஆளை பார்க்க சொல்லுங்கள். சார் நிறைய ஒரு கேள்வி சார், நம்ம சாட்டை அண்ணன் இருக்காப்புல வந்து சீமானண்ணனை பற்றி பேசினாலே, இப்போ நீங்களும் நாங்களும் பேசினாலே நம்ம வந்து தாவே கட்ட காசு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசி புலம்புறாரு. அவர் புதுசாக புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்றா இருக்குது முன்னாடி, ஓகேவா? ரஜினியை வந்து முதல்ல திட்டினாங்க, அப்புறம் ஆதரிச்சாங்க. ஆதரிக்கும் போது இவர் காசு வாங்கிட்டாராம்மா? நல்ல கேள்வி, ஓகேவா? அந்த மாதிரி பல பேருக்கு இவங்க முதல்ல திட்டுவாங்க, அப்புறம் ஆதரிப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் திட்டுறது வந்து காசு வாங்கிறதுக்கு வாங்கினவுடனே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இன்னொன்று, அவர் பதிவு பண்ணியதை ஷார்ட்டை அந்த வீடியோ பார்த்தா சவுக்கு சங்கரை கலாச்சிருந்தார், சரியா? நம்மளும் தான் சவுக்கு சங்கரை விமர்சிக்கிறோம். ஏன்னா அவர் எதுக்கு விமர்சிக்கிறோன்னா, அவர் ஏதோ இங்கே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஏதோ ஒரு அஜெண்டா, ஏன் நேற்று வரைக்கும் இப்படி இருந்தீங்க அப்படி இருக்கு. இப்போ போன 2 நாளுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அவர் பேசணுன்னா அவருடைய கேசஸ் வந்து இன்னும் விட்ரா ஆகலை அப்படின்னு அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணுறாரு. இன்டெரக்டாக நான் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன், நீங்கள் வந்து என் கேஸ் எடுங்கன்னு. அதுலேயும் இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு 2 பேர் இருந்தால் அதை இல்லை இவ்வளோ கேஸ் இருந்தே இவர் இப்படி பேசுகிறாரு, இல்லைன்னா இன்னும் ரொம்ப பேசுவாருன்னு வேணான்னு சொல்கிறாரு முதலமைச்சருக்கு அப்படின்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாரு, சரியா? தடுத்துரும் அப்படிங்கிற அப்போ அது விமர்சனம் இல்லையா? புரியுதா? இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா இப்போ அதிகமாக அவர் பேசுறதில்ல, அவர் குறை சொல்கிறது அவரை கண்டென்ட்டுக்குள்ளே குறை இருக்கிறதுனால அதை சொல்லிக்கிறாரு, மற்றதில் சொல்கிறதுக்கு இல்லை, புரியுதா? அதனால் வேறு வழியில் குறை சொல்ல முடியல. இப்போ சீமானை போட்டு அடிக்கிற காரணமே அந்த கேஸுனால தான். அந்த அரசு பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து தடுத்ததே சீமான் தான்ற பேச்சு போயிட்டு இருக்கிறத டைவெர்ட் பண்ணி விட்றாராம். அவர் டைவெர்ட் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க பண்ண முடியாதா? இப்போ தான் உனக்கு ஒன்று தெரியுமா தெரியாது, சீமான் தலைவராக அடுத்தது சாட்டை துறைமுருகன் தலைவரான்னு வரும். கேள்வி எழுப்பிட்டீங்க என்ன சும்மா அண்ணன் சொன்னா இவங்க 2 பேர் செய்கிற சேட்டை தெரியாதா? ஓகேவா? இந்த அண்ணனை அந்த மனுஷனை இந்த பேசின பேச்செல்லாம் ரெக்கார்டிங் வெளியே வந்துச்சு தெரியல. அவ்வளோ வந்துமே வேறு வழி இல்லாமல் சீமன் வச்சுக்கிறாப்புல. மற்றவன் எவனா இருந்தா இங்கே நான் மட்டும்டா போகிறான் போடான்னு டேஷ் டேஷ் டேஷ்ன்னு பேசுவாப்புல. ஏன் சாட்டைக்கு மட்டும் பேசலை? அவர் தான் சொல்லிட்டாரு, அதாவது அவர் யூடியூபுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு. யூடியூப்பில் தம்பி இவர் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வாய்ஸ் ரெக்கார்டு சீமானை பற்றி பேசணும் நெகட்டிவிட்டி நிறைய இருந்தது, அதெல்லாம் வெளியே தான் வந்துச்சே. அப்போ கூட உன்னால் அவனை எதிர்த்து பேச முடியல. அப்போ தெரியல இவனுங்க 2 பேர் ஏதோ கூட்டு கலவாணித்தனத்தில் இருக்கு. பலமாக 2 பேர்கிட்ட இவனை விட்டா அவன் மாட்டிப்பான், அவனை விட்டா இவன் மாட்டிப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகே? அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது. அந்த 2 நீ சொன்ன நான் மாட்டிப்பேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை மாட்டி விட்டுருவேன் அப்படின்றதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் அப்படி தான் பேசுவாங்க. அவங்கள பார்த்துக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், நேரத்துக்கும் கருத்துக்கும்.